ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வேக வச்ச சாதம், இது கூட அதே அளவு ஒரு கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எதுனாலும் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பான தயிர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையும் அந்த அரிசியும் சாதமும் நல்லா ஊறுறதுக்காக தான் நம்ம தயிரும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். ரவையை பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படியே அரைக்கும்போது அதோட திப்பி அப்படியே இருக்கும். அதனால் இப்போது இதை நம்ம ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த சாதமும் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். தண்ணியும் தயிரையும் நல்லா இழுத்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிக்சரை நம்ம ஒரு தனி மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ தனியான ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி நம்ம ஒரு இட்லி தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஊற்றின அந்த தண்ணியும் தயிருமே சரியாக இருக்கும். இப்போது இதை மிக்சியில் மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. தோசை மாவு கன்சிஸ்டன்சியும் இருக்குது. இந்த ரெசிபி எதுக்குன்னா, நம்ம நைட்டு எப்போயாவது திடீர்னு மதியம் வடித்த சாதம் பேலன்ஸ் இருக்குது, பசங்க ஆனால் தோசை இட்லி தான் விரும்புகிறாங்கன்னா அந்த சாதத்துலேயே இந்த மாதிரியான தோசை ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் சரியாக இருக்குது பாருங்கள். இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துட்ட பிறகு 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி நல்லா உப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, எந்த திப்பியும் எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து தவாவை சுத்தம் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம புளிச்ச தயிர் ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக ஒரு தோசை எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே அளவில் தான் இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், முறுமுறுன்னும் இருக்கும். ஏன்னா நம்ம வடித்த சாதம் சேர்த்துருக்கிறதுனால உள்ளுக்கா ஸ்பாஞ்சியாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். மாவு மேலாப்புறம் வெந்தக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இது அவசரத்துக்கு இந்த மாதிரி தோசை மாவு இல்லாத சமயத்தில், அப்புறம் பசங்க தோசை தான் வேணும்னு கேட்குறாங்கங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ஃப்ளேம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசை ஊற்றிட்டக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடித்த சாதத்தை வச்சு மீதம் இருந்த சாதத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவில் நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம வடித்த சாதம் கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த மாதிரி செய்யும்போது பசங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னியுமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஊற்றுற இட்லி மாவு தோசை மாதிரியே வருங்க. ஆனால் இன்றைக்கி நான் எதுவும் சேர்த்துக்கலை. நார்மலாக நேச்சுரலாக எப்படி நம்ம செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இதையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசை ரெடி ஆயாச்சு.
இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபீஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸாக கிடைக்கும். ஸ்டே இன் டச், கீப் வாட்சிங். நன்றி. ஹாப்பி குக்கிங்.